இல்லை நான் என்ன சொல்கிறேன்னா, 2 துறையும் இன்றைக்கி எல்லாமே சொல்லக்கூடிய லெவலில் இருக்குது. அது மின்துறையாக இருந்தாலும் சரி, சட்டத்துறையாக இருந்தாலும் சரி. மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் இந்த 2 துறைகளினுடைய சார்பில் மக்களுக்கு என்ன செய்ய முடியும், மக்களுக்கு எதெல்லாம் செய்யணும், அதெல்லாம் செஞ்சு கொடுக்கக்கூடிய பல்வேறு வாக்குறுதிகளை அறிவித்திருக்கீங்க. பல்வேறு நலத்திட்டங்களை கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கிறீங்க. அதை விட்டுட்டு எல்லா ஒவ்வொரு துறைக்கும் ஒவ்வொரு அமைச்சர் இருக்காங்க. எல்லாருக்கும் நீங்கள் பொதுவாக கூட்டு பொறுப்பு தான். ஆனால் அமைச்சரை பொறுத்தளவுக்கு இன்றைக்கு எல்லா துறைகளையும் மட்டும் இல்லை, இந்த எல்லா கூட்டணியாக இருக்கட்டும், எல்லா தமிழ்நாடுகளுடைய அரசியல் இருக்கட்டும், ஆல் இண்டியா அரசியல் வரைக்கும் ஒவ்வொரு நாளும் நம்முடைய அமைச்சர் அதை பற்றி தான் பேசிகிட்டு இருப்பார். இப்போ நீங்கள் என்கிட்ட நேரடியாக இதை கேட்குறீங்க, நான் விட்டுட்டு இன்னொரு இதுக்கு தான் பதிலுக்கு போகிறாங்களே ஒழிய, அவர் மேட்டரை டைவெர்ட் பண்ணுறது தான் பேசுகிறாங்களே ஒழிய நேரடியாக இதுக்கு வரலைன்றதான் நான் சொல்கிறேன். பழனி கோயிலில் இதுக்கு முன்னால் திமுக ஆட்சி இருந்தபோது இதே இடத்த பதியிறதுக்கு ஏதாவது முயற்சி நடந்தால் தடுக்கப்பட்டதா? அது மேலே ஏதாவது நடவடிக்கை? இல்லை, அப்படியெல்லாம் நடந்திருந்தால் எங்களுக்கு கவனத்துக்கு வந்திருக்கோம். அந்த மாதிரி எங்கேயும் என் கவனத்துக்கு வந்த மாதிரி தெரியலை. இந்த துறையை பொறுத்தளவுங்க அதிகாரிகளே, மேலதிகாரிகளே அதுக்கான நடவடிக்கை எடுத்துருவாங்க. இப்போ நீங்கள் தப்பு செஞ்சுருக்கிறாங்க ஒருத்தர் சொன்னார்னா அது எந்த லெவலில் பண்ணாலும் அதில் உடனே அதுக்கு உயரதிகாரி இருக்கிறாங்க. எனக்கு பதிவுத்துறையில் 10 மாதத்துக்கு 1 மாதத்துக்கு ஒரு அதிகாரி மாற்றுறது இல்லைங்க. 2 அதிகாரி தான் எனக்கு பதிவுத்துறையில் 5 ஆண்டு காலத்திற்கு இந்த பதிவுத்துறையினுடைய ஐஜியாக 2 அதிகாரி தான் இருக்கிறாங்க. அவருக்கு கீழே தான் அந்த அடிஷ்னல் ஐஜி, அது மாதிரி டிஐஜி, ஏஐஜி, டிஆர், எஸ்ஆர் அசிஸ்டண்ட் இருக்கிறாங்க. ஆனால் இது ஒரு பெரிய விஷயம். அவர் கேட்குறார், அது எனக்கு என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியலை. நாங்கள் பழனி கோயிலில் நடந்த உடனே சிபிசிஐடியை என்கொயரி போட்டு உடனே நடவடிக்கை எடுக்க ஆரம்பிச்சோம். அப்போ 5 ஆண்டு காலத்தில் ஏன் சிபிசிஐடி இல்லாமல் ஒரு நிர்வாகம் நடத்துனது தப்புன்னு சொல்கிறாரா? இல்லை, தேவைப்பட்டால் தானே சொல்லுவாங்க. அது அந்தந்த அதிகாரிகளே எடுத்திருப்பாங்க. லஞ்ச ஒழிப்புத்துறையும் போய் யார் தப்பு பண்ணாங்களோ அவங்கள நடவடிக்கை எடுத்திருக்காங்க. அது ஏறத்தாழ 50க்கு மேற்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுத்திருக்கிறாங்க. எல்லாமே இருக்கிறாங்க. நான் சொல்கிறது எல்லா அதிகாரியும் அவங்க தானே. எல்லா ஆட்சி காலத்திலையும் அந்த அதிகாரி தானே இருக்கிறாங்க. சரி சார், ஆதாரம் இல்லாமல் இப்படி தொடர்ந்து மினிஸ்டர் கட்டிங்க அது இதெல்லாம் பேசுகிறாரு, நீங்கள் எதுவும் வழக்கு தொடுப்பீங்களா அவர் மேலே? ஏன்னா ஆதாரம் இல்லாமல் பேசுகிறாருல, தொடர்ச்சியாக எல்லா இது முதல் கட்டமாக இன்றைக்கு உங்கள் வாயிலாக அவர் சொல்லியிருப்பதற்கு திமுக நீங்கள் இந்த அவருக்கு மொத்தம் 589 அலுவலகம் இருக்கிறது. எந்த அலுவலகத்தில் 580 அலுவலகத்திலையும் மூர்த்தி ஆள் போட்டு அவங்க கொடுக்குறதில் கட்டிங் கொடுத்துருக்காருன்னு சொல்லணும். அதுக்கு அவர் என்ன யாருன்னு பேரை சொல்லணும். அவர் எந்தெந்த